அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தலைப்பு அரஃபாவுடைய தினம். புனிதமான துல்ஹஜ் மாதம் பிறை 9ஆம் நாளான அரஃபா தினத்தின் மாண்புகளும் அரஃபா நோன்பின் சிறப்புகளும் பற்றிய நினைவூட்டல் தான் இந்த பதிவு. அரஃபா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஸ்வர்க்கத்திலேருந்து உலகுக்கு அனுப்பப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முதலாக சந்தித்த இடம்தான் அரஃபா ஆகும். இதனால தான் இந்த இடத்துக்கு அரஃபா அப்படின்ற பேரும் வந்தது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தினம்தான் அரஃபா. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன் அப்படின்ட்டு சொன்ன இடமும் அரஃபாவுடைய இடம்தான். அன்றைக்கு இறக்கப்பட்ட வசனம்தான், இன்று உங்களது மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமையாக்கிவிட்டேன், எனது அருட்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்துவிட்டேன், இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களது மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படிங்கிற இந்த திருக்குர்ஆன் வசனம் அன்றைக்கு தான் இறக்கப்பட்டது. இந்த வசனம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, யூதர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல நீங்கள் ஒரு இறைவசனத்தை ஓதுறீங்க, அந்த வசனம் மட்டும் எங்களிடையே இருந்திருந்தா நாங்கள் அந்த நாளை பண்டிகையாக கொண்டாடியிருப்போம் அப்படின்ட்டு யூதர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல சொல்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எந்த நாளை குறித்து சொல்கிறீங்க, அது எப்போது இறங்கிய வசனம்னு எனக்கு நல்லா தெரியும், அது அரஃபாவுடைய நாள், அன்றைக்கு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு சிறப்புடைய நாள் இந்த அரஃபா அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் இந்த அரஃபா தினம் எந்த வகையில் சிறந்ததுன்னா, இந்த தினத்தில் தான் அல்லாஹு தாலா நரக கைதிகளுக்கு அதிகமான விடுதலைகளை தரான் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இன்னும் அரஃபா நோன்பு நோற்பவருக்கு முந்தைய வருடம் பிந்தைய வருடம் ஓராண்டு பாவ மன்னிப்பையும் அல்லாஹு தாலா தரான் அப்படின்ட்டு சொல்லப்படுது. எனவே அரஃபா நோன்பை கண்டிப்பாக நம்ம வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். வைக்கக்கூடிய நிலையில் இருந்தால் கண்டிப்பாக வைக்கக்கூடியவங்களாக நாம் இருக்கணும். இன்னும் இந்த அரஃபாவுடைய நாளில் எந்த தஸ்பீஹ் அதிகமாக ஓதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த தஸ்பீஹை அதிகமாக ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். இன்னும் வேறு என்ன தஸ்பீஹை ஓதலான்னா, இஸ்திக்ஃபார் நிறைய ஓதலாம். ஏன்னா அல்லாஹு தாலா இந்த தினத்தில் பாவ மன்னிப்பு அதிகமான பேருக்கு தரான். நம்மளோட சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அந்த ஹதீஸில் சொன்ன மாதிரி ஓராண்டு முந்தைய பாவமும் ஓராண்டு பிந்திய பாவமும் மைனஸ் அதாவது சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்களை வீணாக்காமல் பயனுள்ளதாக ஆக்கி நீங்களும் அதிகமாக துவா செய்யுங்க. உங்களுடைய துவாக்களை என்னையும் நினைவு கூறுங்க. இன்ஷா அல்லாஹ் வேறொரு நாள் வேறொரு தலைப்பில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.